Thank you, sir. Om Namo Bhagavate Mahashri Arvindaya. Om Anandamaya Chaitanyamai Satyamai Parame. முதல்ல மதர் வந்து இந்த சான்ஸ் ஆப்பர்ச்சுனிட்டி கிரியேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதுக்கு மதருக்கும் பகவானுக்கும் அவர்களுடைய பொற்பாதங்களுக்கு நமஸ்காரங்களும் நன்றிகளும். இந்த மீட்டிங்ல பேசுற எல்லாத்தையும் மதர் வந்து கைட் பண்ணணும்னு மதர்கிட்ட கேட்டுக்கிறோம். ஃபர்தரா இந்த என்கரேஜ்மெண்ட் கொடுத்த சிவகுமார் சருக்கு ரொம்ப நன்றி, சேர்மன் அவர்களுக்கு. மேலும் இத ஆர்வமா கேட்க வந்த எல்லாருக்கும், ஆன்மீக பெரியோர்கள் எல்லாருக்கும் மனமார்ந்த வணக்கங்களும் நன்றிகளும். ஸோ இன்னைக்கு எடுத்துட்டு இருக்கிற தலைப்பு வந்து யோக முறையில ஆரோக்கியமும் உடல் நலமும். ஸோ ஹெல்த் அண்ட் ஹீலிங் இன் யோகா அப்படிங்கிற அந்த புத்தகத்துல இருந்துதான் சில செய்திகளை எடுத்துருக்கோம். அது வந்து மதரோட ரைட்டிங்ஸ்ல இருந்து கம்பைல் ஆயிருக்கிற புத்தகம். ஸோ அதுல வந்து முதல்ல வந்து மதர் வந்து ரொம்ப நல்ல நம்பிக்கையான வார்த்தைகள், ஒரு அறிக்கை மாதிரி வெளியிடுறாங்க. அத வந்து இப்ப நம்ம பார்க்கலாம். துணிவு கொள்ளுங்கள், தினமும் காலை இப்புவிக்கு அருணோதயம் பாடும் பாடலுக்கு கவனம் செலுத்துங்கள். அது ஒரு நம்பிக்கையின் அனுபவம், சோர்வகற்றும் செய்தி. அழுது தவித்து நடுக்கத்தில் இருப்போரே, உங்கள் இடர்களுக்கும் வேதனைகளுக்கும் முடிவு உண்டு என்ற துணிவு கொள்ளாதோரே, அறிந்து கொள்ளுங்கள், விடியலில்லாத இரவே இல்லை. அடர்ந்த இருளில்தான் விடியல் பிறக்கும். சூரியன் அகற்ற முடியாத மூடுபனி இல்லை. ஒளிக்கீற்று ஊடுருவாத மேகம் இல்லை. ஒரு நாள் வற்றாத கண்ணீரும் இல்லை. பிரகாசிக்கும் வானவில்லை பார்க்காத புயலும் இல்லை. உருகாத பனியும் இல்லை. ஒளிரும் வசந்த காலமாகாத குளிர்காலமும் இல்லை. சோதனையும் தவறும் உங்களை வீழ்த்தி விட்டாலும், துயரத்தின் ஆழத்தில் நீங்கள் புதையுண்டிருந்தாலும், அங்கெல்லாம் கூட இறை அன்பும் பரமனின் அருளும் உங்களை வந்தடையக்கூடும். ஏனெனில் நீங்கள் துன்பப் புடத்திலிட்டு தூயவனாக்கப்பட்டீர்கள். மேன்மை பொருந்திய ஏற்றம் உங்களுடையது. சோ இந்த ஒரு நம்பிக்கையான வார்த்தைகளோட அந்த புத்தகம் வந்து ஒரு அறிக்கை மாதிரி துவண்டு போன நம்ம மனங்களுக்கு நம்பிக்கை வார்த்தைகள் விதைக்கிறாங்க. இதே மாதிரி பகவானும் வந்து உஷா ஸ்தோத்திரம், ஹிம் டு துர்கா, ஐ மீன் ஹிம் டு த டான் அப்படின்னு வந்து ரொம்ப அழகா அதோட காணொலிகளையும் நம்ம இப்போ ஆங்காங்கே காணலாம். இப்ப அந்த காணொலி உங்களுக்காக. உஷா ஸ்தோத்திரம். Usha Stotra, Hymn to Dawn. Translated by Sri Nolinikant Gupta from Sri Aurobindo's original Bengali. The hymn, written in the manner of the Rig Vedic Suktas, was composed in Pondicherry. Lo, dawn the beloved appears in her gleaming young body. She impels all life on the path towards the goal. Fire, the divine force, is born to be kindled in man. Dawn drives away all darkness and fulfills herself in creating light. She, the goddess, rises lifting her forward gaze towards the vast, the universal. She has put on the robe of light and displays the white brilliance of her subtle norms of truth. Heaven gold is her hue. Her vision is all-round seeing. Verily, she is the mother of the herd of brilliances of knowledge, a leader of our bright days. Her luminous body is disclosed.
the goddess, all enjoyment she is. She comes carrying the sun, the eye of the gods, bringing here the white life steeds that have the perfect vision. She comes, the goddess wholly revealing herself in the rays of the sun. Behold her in her multiple divine riches. Behold her manifest everywhere, in all things. Behold her, the Mother of Radiance. All delight is within. All that is hostile to man is afar. So let it be in thy dawning. Build our pasture of infinity, illumined with truth. Build our home of delight, freed from fear. Drive away all that divides and antagonizes. Bring to us all the wealth of the human soul, O Mother of Plenty. Send forth into life all the plenitude of delight. Goddess Dawn, manifest thyself in our hearts in the play of thy supreme effulgence. Widen the life of this embodied being. O Mother of Delight, give us stable impulsion. Give us that plenty whose wealth is the luminous herd of truth, where range the chariots and horses of life, moving towards infinity. We are rich in those riches. We, the steadfast aspirants, O Goddess, born in perfection, daughter of heaven. We foster thee with our thought streams, and thou too holdest in our bosom the knowledge one and the vast and the seas of delight. ஸோ அந்த அந்தி வேலைக்கு எவ்வளோ ஒரு மகத்துவம் இருக்குன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ அந்த அந்தி வேலை, அந்த விடியல் நமக்கு நிறைஞ்ச சக்தியோடையும் நம்பிக்கையோடையும் இந்த உலகில நமக்காக உதிக்கிறது ஒவ்வொரு நாளும் அப்படிங்கிறது தான் நமக்கு இதுல இருந்து புரிய வருது. ஸோ இப்ப தலைப்புக்குள்ள போகலாம். யோக முறையில் ஆரோக்கியமும் உடல் நலமும், இதுதான் இன்னைக்குள்ள தலைப்பு. இதுல முதல்ல நம்ம பார்க்க போறது இருப்பிலோட, நம்மளோட பீயிங், அந்த இருப்பில் இருக்கிற ஒரு சமநிலை இல்லை, அதை பத்தி தான் பார்க்க போறோம். ஸோ இந்த உடல் நலமின்மை அப்படிங்கிறப்போ அது உள்ளிருப்புல இருக்கிற ஒரு இசைவின்மை அப்படிங்கிறது தான் சொல்றாங்க. பகவான் என்ன சொல்றாரு அப்படின்னாக்க, நோய் அப்படிங்கிறத நோயாளியோட மனம் நம்புது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ உடல் அந்த நோயில அதிலேயே லயிச்சு அதிலேயே ஊறி இருக்க விரும்புறது அப்படிங்கிறதையும், நோய்ங்கிறது எப்பவுமே உள்ளிருப்போட இசைவின்மைதான், புற வெளிப்பாடும் அதோட அந்த உள்ளிருப்போட இசைவின்மையோட பிரதிபலிப்பு தான் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ உள் குறைபாட்டை நம்ம குணப்படுத்தாம புறநலம் நிரந்தரமானதாகவும் பூரணமானதாகவும் இருக்க முடியாது அப்படின்னும், மேல வெளிப்புறத்தை விட அந்த இசைவின்மையோட உட்காரணத்தை தான் நம்ம பார்க்கணும். அந்த சைன்ஸ் அண்ட் சிம்டம்ஸ்னு சொல்லுவாங்க மெடிக்கல் ஃபீல்ட்ல. அதெல்லாம் நம்ம கவனிக்காம அந்த நோய்க்கான வள்ளுவர் சொன்ன மாதிரி நோய் நாடி நோய் முதல் நாடி அது தனைக்கும் வாய் நாடி வாய்ப்பச் செயல் அப்படிங்கிற அந்த ஈட்டியாலஜி, அந்த சோர்ஸ், அது உள்ள என்ன, நமக்குள்ள எது பழுதடைஞ்சிருக்கு, எது இசைவின்மையோட இருக்கு அப்படிங்கறத நம்ம ஆராயணும். சோ உள் ஜீவன் தான் புறத்தை ஆள்கிறது அப்படிங்கிறதும், வலுவான நிச்சயமான ஒரு ஆக்க சக்தியாக நம்மளை ஆக்கிறதுக்கு யோகம் உதவுகிறதுன்னு பகவான் சொல்லியிருக்காரு. மேலும் மதர் இந்த இதுல என்ன சொல்றாங்கன்னா, முதலே நீங்க நோயை பத்தி என்கிட்ட கேட்டீங்க, சோ நான் உங்களுக்கு குறிப்பெல்லாம் எடுத்து வச்சிருக்கேன் அப்படிங்கிற மாதிரிதான் அந்த புத்தகத்துல ஆரம்பிக்கிறாங்க. சோ நோயுற்றவர்கள் ஒரு இரும்பு சங்கிலியோட தங்களை பிணைப்பு ஏற்படுத்தி கொள்ளிறாங்களாம்.
சோ அப்ப அந்த அந்த இரும்பு சங்கிலியை விட்டு வெளியில வர்றதுக்கு அவங்க விரும்புறதே இல்லை அப்படின்னு சொல்றாங்க. ஆனா மதர் வந்து அந்த இரும்பு சங்கிலியில இருந்து விட்டு வெளியில வர்றதுக்கு நான் உங்களுக்கு கத்திரிக்கோல் தரேன், நீங்க அதை கட் பண்ணிட்டு வெளியில ஈஸியா வரலாம் அப்படின்னு ஒரு புதுமையான ஒரு 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 ஆக்க சக்தியான செய்திய, வித்தியாசமான செய்திய நமக்கு தராங்க. அப்புறம் வந்து நீங்க கிருமி இருக்கு, நாங்க அதை பத்தி நினைச்சிட்டோம், தொற்று மூலியமா நோய் வந்துச்சு, அதுக்கப்புறம் வந்து அதை பத்தி நினைச்சோம், அதனாலதான் எங்களுக்கு உடல் சுகம் இல்லாம போச்சு, இப்படின்லாம் நீங்க சொல்லலாம். ஆனா வந்து நோயை பத்தி நினைக்காதவங்களுக்கும் நோய் வருது. அதை பத்தின நினைப்பு மட்டும் காரணம் கிடையாது. சோ நமக்கு வந்து அந்த காகிதத்தை மேலும் உற்று பார்த்தவங்க என்ன சொல்றாங்கன்னா, சமநிலையில் ஏற்படும் பிளவுதான் அந்த உடல் நலமின்மைக்கு அடிப்படை அடிநாதமான காரணம் அப்படின்னு வலியுறுத்தி சொல்றாங்க. சோ இந்த மாதிரி பிளவுகள் வந்து நிறைய பிளேன்ஸ்ல இருக்கலாம். பிராண லெவல்ல இருக்கலாம், நரம்புகள், அப்புறம் வந்து மன பாதிப்புகள் இருக்கலாம். இத பத்தி பேசாம முதல்ல நம்ம வந்து உடம்புல வந்து என்ன பிளவு, சமநிலை பிளவு இருக்குன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. இதனால வந்து இந்த சமநிலை பிளவுகள்னால விபத்துகள் கூட ஏற்பட நேரிடும் அப்படின்னு சொல்றாங்க. சோ இப்ப வந்து இந்த சமநிலைன்றதை தாண்டி பிராண மன சமநிலை, அதாவது இதுல வந்து காம்பினேஷன்ஸ் கூட இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப 5 அப்படின்ற ஒரு நம்பர் எடுத்தோம்னா 3 + 2 5 தான், 4 - 1 5 தான், 4 + 1 5 தான். ஸோ இந்த மாதிரி நம்ம மன பிராண உடல் இந்த மாதிரி லெவல்ஸ்ல இருந்து காம்பினேஷன்ஸ்ல கூட வந்து அந்த சமநிலையின்மையினால வர நோய்களும் இடர்பாடுகளும் நம்ம வந்து சந்திக்க நேரிடும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதுக்கு உண்மையான தீர்வு என்ன அப்படின்னாக்க, சமநிலையை நம்ம கொண்டு வரணும். ஒவ்வொரு செக்மெண்ட்லயும், அந்த ஒவ்வொரு லேயர்ஸ்லயும் நம்ம கொண்டு வரணும். அதுதான் இதுக்கு உண்டான தீர்வு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த மாதிரி இதோட காம்பினேஷன்ஸ் நிறைய இருக்கிறதுனால அப்கோர்ஸ் நோய்களும் நிறைய தான் இருக்கும் அப்படிங்கறத சொல்றாங்க. ஸோ இது இந்த மாதிரி வந்து பார்க்கும்போது இப்போ அதையும் மேல எக்ஸ்பிளைன் பண்றாங்க. எப்படின்னா நமக்கு வந்து உள்ளுறுப்புகள் எல்லாமே வந்து ஒரு கதை கூட நம்ம படிச்சிருக்கோம். வயிறு வந்து நான் பெரியவனா நீ பெரியவனா, கல்லீரல் பெரியவனா நுரையீரல் பெரியவனா அப்படின்னு அவங்களுக்குள்ள போட்டா போட்டி வந்தப்போ ஸ்ட்ரைக் பண்ணிட்டு கடைசியில வந்து மொத்தமா எல்லாரும் பாதிப்படைஞ்ச மாதிரி. ஆனா உள்ளுறுப்புகள் ஒண்ணும் சமநிலையோட இயங்கும் போதுதான் நமக்கு ஆரோக்கியம் இருக்கு. ஃபார்ச்சுனேட்லி நம்ம வந்து ரொம்ப கான்சியஸா நம்ம சாப்பிடுறோம், சுவையா பொரிச்சு சாப்பிடுறோம், வறுத்து சாப்பிடுறோம், ஸ்பைசியா கலர்ஃபுல்லா சாப்பிடுறோம். அவ்வளத்தோட அந்த நாக்கு ருசியோட நம்மளோட வேலை முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் அந்த செரிமானம் உமிழ்நீர்ல இருந்து ஆரம்பிச்சு உணவு குழாய் வழியா போய் எத்தனை ப்ராசஸிங் அது நடக்குது. வாயில வந்து அந்த வயிறுல வந்து ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் சுரக்கிறதுல இருந்து, சிறுகுடல்ல இருந்து பெருங்குடல் போய், பெருங்குடல்ல இருந்து அதை வந்து சிறுகுடல்ல அந்த அப்சார்ப்ஷன் தேவையான ஊட்டச்சத்துக்கள் எல்லாம் ஈர்க்கப்பட்டு அதுக்கும் மேல போய் இதுல ஏதாவது வேஸ்ட் இன்னும் மிச்சம் மீதி நம்ம போட்டுறோமா அப்படின்னு மீண்டும் ஆய்வு செய்து, அதுக்கப்புறம் வந்து நல்ல ஜீரண கிருமிகள் ஆசனவாய் கிட்ட, அந்த அப்பெண்டிக்ஸ் அது கிட்ட வந்து ப்ரோபயோட்டிக்ஸ், நல்ல ஜீரண கிருமிகள்லாம் வந்து காவலாளிகள் போல அங்க இருந்து அதுக்கப்புறம் செரிமானம் கழிவுகள் ஏற்படுகிறது. ஸோ இத்துணை அந்த ப்ராசஸும் வந்து நமக்கு வந்து கான்சியஸா தெரியாமலே வந்து அத்துணையும் நடக்குது. ஆனா அந்த ஒண்ணுத்துக்கும் நடுவுல ஒரு இசைவின்மை ஏற்பட்டுச்சு அப்படின்னா மொத்தமா கூட கொலாப்ஸ் ஆகும். அந்த ஒரு பகுதியும் இல்லாம நம்மளுடைய உடல் முழுவதுமே அதுக்குண்டான இயக்கங்கள் நடக்காம இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னாக்க, நம்மளுடைய பிராண சமநிலை இல்லாம போகும்போது, அப்புறம் வந்து அந்த ஒரு கடும் கோபம், ஆக்ரோஷமான உணர்ச்சிகள், வயலண்ட் எமோஷன்ஸ், அந்த ஸ்ட்ராங் பேஷன்ஸ், அந்த மதர் புக்ல இருக்கிற அந்த ரிஜெக்ஷன் லிஸ்ட்ல இருக்கிற எல்லாமே இதுல வந்து சொல்றாங்க. ஒரு பயமுறுத்தும் விஷயங்கள், அச்சுறுத்தும் விஷயங்கள், இதெல்லாம் வந்து இதுக்கு வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா இருக்கு. அப்புறம் இருளான எண்ணங்கள், வலுவான ஆர்வம், இதெல்லாம் வந்து நம்ம உடல் நலம் குன்றதுக்கு, நோய்வாய்ப்படுறதுக்கு மொத்தமா வந்து ஒரு காரணங்களாக இருக்கிறது அப்படிங்கறத சொல்றாங்க. மேலும் வந்து இதுக்கு என்ன தீர்வு அப்படின்னு கேட்டாக்க, நம்ம வந்து உணர்வோடு இருக்க வேண்டும். we should be conscious அப்படின்னு சொல்றாங்க.
ஸோ ஒரு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னாக்க ஏதோ ஒரு உடல் உறுப்பு சரியாகல இயங்கல அப்படின்றது நமக்கு தெரிய வரும்போது நம்ம அதோட வந்து ஒரு குழந்தைகிட்ட எடுத்து பேசுற மாதிரி புரிய வைக்கிற மாதிரி பாடம் எடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. எப்பெல்லாம் அந்த மாதிரி ஆரோக்கியமற்ற கற்பனையில நம்ம ஈடுபடுகிறதோ, சப்போஸ் அந்த நமக்கு ஏதோ நடக்க போகுது அப்படின்ற ஒரு நெகட்டிவ் எமோஷன்ஸ் வருதோ அப்பதான் வந்து அதுக்கு உண்டான சரியான தருணம் அதோட பேசுறது சந்தர்ப்பம் அப்படின்னு சொல்றாங்க. அப்படி எப்படி பேசுறதுன்றோ அந்த டயலாகையும் நமக்காக தராங்க. இல்ல இது இப்படி இல்ல, வேலை நடக்கணும், அதுக்கு நீ உதவணும். உதாரணமா வந்து அதுக்கு எக்ஸாம்பிளும் சொல்றாங்க. சோ ஒரு பதட்டமான தருணத்துல நம்ம இருக்கும்போது இதயம் வந்து ஹார்ட் பீட் வந்து பட்டு 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 பட்டுன்னு நமக்கு வந்து பதட்டத்துல பீட் ஆகும். அப்ப வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னாக்க சுவாசம், அந்த சுவாசம் வந்து ஆழமா நீண்ட சுவாசம், சீரான இடைவெளியோட நீண்ட சுவாசம் எடுத்து அந்த இதயத்தை நம்ம கட்டுக்கு கொண்டு வர முடியும். நுரையீரல் வந்து இதயத்துக்கு சரியாக இயங்க வைக்கும் வழிகாட்டி அப்படின்னு சொல்றாங்க. இந்த மாதிரி நான் வந்து நிறைய இது வந்து சொல்ல முடியும் அப்படின்னு சொல்றாங்க, உதாரணங்கள் சொல்ல முடியும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த இடத்துல வந்து நம்ம அங்கங்கே ரொம்ப படிச்சுட்டே போகாம மதரோட குரல்ல இருக்கிற அந்த பிரேயர் ஆஃப் த செல்ஸ் இந்த பாடி, அது வந்து நம்ம ஒரு சின்ன ஒரு காணொளி இருக்கு, அதை பார்க்கலாம். Dans l'eau. Les fleurs, c'est la beauté de la vie. Et il y a un progrès. À la fin de la démonstration physique, il y a tous les enfants en chœur qui vont prier, et c'est moi qui ai écrit la prière. J'y avais pas pensé. On me l'a demandé, je l'ai fait. Alors on va le traduire, c'est en anglais. On va le traduire ce sera pour février, pour le bulletin de février. Ils ont lu le bulletin probablement et alors ils ont demandé une prière qui soit vraiment du corps. And I put the prayer of the cells in the body. Now that by the effect of the grace, we are slowly emerging out of inconscience and waking up to conscious life. An ardent prayer rises in us for more light, more consciousness. Oh, Supreme Lord of the universe, we implore thee, give us the strength and the beauty, the harmonious perfection needed to be thy divine instruments upon earth. C'est presque une proclamation. Ils vont dire ça après avoir fait. Il paraît qu'ils vont montrer tout l'historique de la culture physique. Et puis quand ils ont fini, ils diront, nous ne sommes pas arrivés à la fin, nous sommes au commencement de quelque chose, et voilà notre prière, et voilà. C'est très content. Tu dis qu'il y a un progrès. Hein? Tu dis qu'il y a un progrès.
Ça, un progrès, c'est un progrès formidable. Il n'avait jamais pensé, jamais, dans la totalité, là, il n'avait jamais pensé à la transformation. Ils avaient pensé à devenir les meilleurs athlètes du monde et toutes les habituels. Non, le corps, n'est-ce pas? Ils ont demandé une prière du corps. Ils sont arrivés à comprendre que le corps doit se transformer en quelque chose d'autre. Avant, c'était, n'est-ce pas, tout plein de toute l'histoire de la culture physique dans tous les pays, et le pays où c'est le plus en avance, et l'utilisation du corps tel qu'il est, etc., etc. Enfin, c'était l'idéal des Olympiques, quoi. Ça, c'est le passé. Maintenant, ils veulent la transformation. N'est-ce pas? Les gens dans leur mental et leur vital demandant de devenir divins, enfin, toute l'histoire ancienne de la spiritualité, ça s'est rabassé depuis des siècles. Mais non, ce qui ça, c'est le corps. C'est le corps qui demande à participer. C'est tout à fait. ஸோ அங்கங்கே நம்ம மதரோட குரல்ல கேட்கும்போது அதுதான் நமக்கு உண்மையிலேயே ஒரு எனர்ஜி டானிக்காகவும் நமக்கு தேவையான ஒளியை கொடுக்கறதாகவும் இருக்குன்றதுனாலதான் இந்த மாதிரி பண்ணியிருக்கோம். ஸோ அப்புறம் அதை கண்டினியூ பண்றாங்க, நல்லது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி இருப்போட வேறுபட்ட இசைவின்மை, அதோட வேலைகள்ல இசைவின்மை, இது வரைக்கும் இதை தான் நான் வந்து கூறினேன். இப்போ ஒருவேளை நம்ம உடம்பு வந்து இளைப்பாறணும்னு நினைக்கிறதும், ஆனா நம்ம மூளை வந்து சுறுசுறுப்பா வேலை செய்யணும்னு நடக்கும் வேலை செய்யணும்னு நம்மள செலுத்தணும்னு நினைக்கும் போது ரெண்டும் சண்டை போடும். உடம்பு கோஆபரேட் பண்ணாது, மூளை எதையோ ஏம் பண்ணி நகரணும்னு நினைச்சிட்டு இருக்கோம். அப்போ சண்டை போட தோணுகின்றன. ஸோ ஒன்றின் தேவையின்படி ஒண்ணு செயல்பட்டா அடுத்தது தர்க்கம் செய்யும். இந்த இரண்டுக்கும் இடையே உள்ள ஒரு நடுநிலையை நம்ம உருவாக்க வேணும் அப்படின்னு வந்து சொல்றாங்க. சோ இதே மாதிரி உடம்புல மட்டும் இல்லாம இந்த உறுதியில்லா மனம், அப்புறம் பிராணன், அது சுதந்திரமான பிராணன், அப்புறம் மன பிராண தளங்கள், இத பத்தி எல்லாம் சொல்லும் போது இந்த ஸ்தூலமான மனம் வந்து எல்லாத்தையோட ரொம்ப மோசமானது. அது சுத்திக்கிட்டே இருக்கும், அழிஞ்சுக்கிட்டே இருக்கும். அப்போ இந்த மன பிராண ஸ்தூல தளங்கள்ல அந்த பிசிக்கல் பிளேன்ஸ் இதுக்கு எல்லாத்துக்கும் இந்த போர்க்களமா இருந்துச்சு அப்படின்னா இது எல்லாமே நோய்களுக்கு வழி தரும். ஸோ இது ஒன்னும் உக்கிரமா சண்டை போடும் போது ஒண்ணுக்கு படுறது மத்தொன்னுக்கு தேவைப்படுறது இல்லை. அப்போ அந்த சண்டையில நம்ம ஒரு சூறாவளியில சிக்கிக்கிட்ட மாதிரி நம்ம உணர்வோம். அப்ப நமக்கு வந்து உடல் கேடுகள் நேரிடும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அதனால உடல் சோர்வு, ஜுரம், காய்ச்சல், இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வரலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அப்போ வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னாக்க, நம்ம வந்து இவற்றெல்லாம் சமரசப்படுத்த தெரிஞ்சுக்கணும். அப்போ பிரச்சனைக்கு என்ன காரணம், இதுக்கு பின்னாடி அவற்றை எப்படி நம்ம சமாதானப்படுத்தணும் அப்படின்றது நமக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இத வந்து நான் வந்து என்ன சொல்றாங்கன்னா, இன்னும் சில விஷயங்கள் இருக்கு. அதாவது அந்த உயர் சக்திக்கு நம்மளுடைய இந்த 3 பிளேன்ஸும் வந்து ஓப்பனா இருக்கும் போது எது விழுமியமா இருக்கோ அது வந்து ரொம்ப ஃபாஸ்டா முன்னேறும். பட் வேறு சில வந்து என்னன்னா முடியாம விரும்பாம கூட இருக்கலாம். அந்த விரும்பாம இருக்கிறதுன்றது கொஞ்சம் கெடுதலான விஷயம் அப்படின்னு சொல்றாங்க. அது சில டைம் முயற்சித்து முடியாம இருக்கலாம், இல்ல அதுக்கு தேவையான திராணி சக்தி இல்லாம இருக்கலாம், இல்ல தயாராகாம இருக்கலாம்.
அப்படிங்கிறப்போ மேல வந்து முன்னேற முடியாம அது வந்து சமநிலை சீர்கேடு ஏற்பட்டு நோய் ஏற்படுத்துகிறது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ நம்ம அகைன் அதைதான் சொல்றாங்க, நம்ம எல்லாம் தெரவா இருப்போம், நம்பிக்கையோட நல்லிணக்கத்தோட பாதுகாப்போட நம்ம இருக்கோம். இதெல்லாம் இருக்கும் போதும் அந்த தொந்தரவுகளை தவிர்க்கவும் சிறு பாதிப்புகள் விபத்துகளிலிருந்து நம்மளை பாதுகாக்கவும் இருக்கும்போது இந்த ஏற்புடைமை இல்லாம நம்மள ஏதோ ஒரு பிளேன் ஏற்புடைமை இல்லாம இருக்கும்போது அது எப்படி அதை எக்ஸ்பிளைன் பண்றாங்கன்னா, ஒரு மிஷின்ல ஒரு என்ஜின்ல ஒரு எல்லா பார்ட்ஸும் இயக்கத்துல இருக்கும்போது ஏதோ ஒரு இடத்துல ஒரு சின்ன மண் துகள் இருந்தா அதோட இயக்கமே வந்து அந்த மிஷினோட இயக்கமே கெட்டு போயிடும். அந்த மிஷின் மற்ற பார்ட்ஸ் எல்லாம் நல்லா இருக்கு, ஆனா ஏதோ ஒரு இடத்துல ஒரு சின்ன மண் துகள் இருந்தா அந்த இயக்கம் வந்து அந்த மிஷின்ல இருக்காது. அந்த மாதிரிதான் நம்மளுடைய பிளேன்ஸ்ல வந்து ஏதோ ஒரு இடத்துல ஒரு கரும் புள்ளி போல ஒரு சிறு கல் போல அங்க வந்து சக்தி ஊடுருவ முடியறது இல்ல, அது மறுக்கிறது. அந்த அந்த இடத்துல சமநிலை சீர்கேடு ஏற்பட்டு நமக்கு வந்து திடீர்னு காய்ச்சல் வர்றது, உடம்பு சுகம் இல்லாம போறது, இந்த மாதிரி எண்ணக்கணக்கான காரணங்கள் வந்து நான் சொல்ல முடியும் அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் வந்து இதனாலலாம் வந்து தொற்றுக்கு வந்து என்ன கிருமி காரணம் அப்படின்னு, இப்ப மலேரியானா என்ன கிருமி காரணம், டைபாய்டுனா என்ன கிருமி காரணம், ஜாண்டிஸ்னா என்ன கிருமி காரணம், அந்த மாதிரின்னு பார்க்காம நம்ம வந்து நோய்க்கான காரணம் வந்து உண்மையிலே நமக்குள்ள என்ன ஜீவன்ல எந்த பகுதியில இருக்கு அப்படிங்கறத அந்த ஆழ்ந்த ஞானம் நமக்கு வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ வந்து மேலும் வந்து அவங்க எப்படி அதை கண்டினியூ பண்றாங்கன்னா, மதர் வந்து ஒரு வாட்டி 1919 ஜப்பான்ல இருக்கும்போது ஒரு பெரும் காய்ச்சல், ஒரு ரொம்ப சீரியஸான காய்ச்சல் வந்து அங்க நிலவி இருக்கு. இப்போ 3 நாள்ல அந்த காய்ச்சல் வந்து எல்லாரும் வந்து இறந்துருக்காங்க. அப்போ அதான் வந்து மதரோட யாரோ ஒரு தோழி வந்து மதரை ஒரு இடத்துக்கு அழைச்ச இதுக்கு இணங்கி மதர் வந்து அந்த ட்ராம் கார்ல டிராவல் பண்ணி இருந்திருக்காங்க. அப்போ வந்து எல்லாரும் மாஸ்க் அணிஞ்சிட்டு இருந்தாங்க. இப்ப நமக்கு சமீபமா வந்து அந்த கோவிட் மாதிரியே ஒரு சூழல் அங்க நிலவி இருக்கு. அப்போ வந்து அந்த இடத்துக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்ததுமே மதருக்குமே அந்த காய்ச்சல் வந்து 3 நாள் மதருமே பெட்ல படுத்திருக்காங்க. அப்ப 2வது நாள் வந்து மதர் வந்து தனக்குள்ளேயே கேள்வி கணைகள் வந்து எழுப்பியிருக்காங்க. இது ஏன் வந்திருக்கு, இதுக்கு உண்டான காரணம் என்ன, அத வந்து மதர் வந்து ரிப்பீட்டடா ஆராய அவங்களுக்கு வந்து ஒரு இருப்பு வந்து அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு அவங்களோட விஷன்ல. அந்த பீயிங்க்கு வந்து தலைப்பகுதியில ஒரு பகுதி இல்லை, அது ஒரு மிலிட்ரி ட்ரெஸ் மாதிரி போட்டிருந்திருக்கு. நேரா வந்து தன் நெஞ்சு பகுதியில வந்து அந்த சக்தி முழுவதுமாக அது உறிந்து ஒரு மரண தருவாயில தள்ளுற லெவலுக்கு அதுக்கு இருந்திருக்கு. அப்புறம் மதர் வந்து அந்த மறைஞான சக்திகள் கொண்டு அதோட போரிட்டு அதை விரட்டி அடிச்சிருக்காங்க. சோ இந்த மாதிரி வந்து நிறைய வந்து அந்த உலகப் போர்லாம் நடந்த போது ட்ரென்ச்சஸ் குழிகள்லாம் மக்கள் பதுங்கி இருந்த நேரங்கள்லயும் அவங்க உடல் நீத்ததே தெரியாம கூட வேறு உடல்கள்ல போய் கூட அவங்க அலைஞ்சிருக்காங்கன்ற மாதிரிலாம் கூட மதர் சொல்றாங்க. சோ அந்த 3 நாட்கள் படுக்கையில இருந்து அந்த 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 ஒரு தீய சக்தியை வந்து மதர் வந்து போரிட்டு வென்ற பிறகு அந்த அந்த இதுவே மறைஞ்சிடுச்சு, அந்த நோயே அந்த இதுவே மறைஞ்சிடுச்சு அங்க இருந்து அப்படின்னு வந்து சொல்றாங்க. சோ அந்த அளவுக்கு ஒரு நமக்கு வந்து அந்த ஆழ் ஞானம் வந்து தேவையா இருக்கணும். சோ இதுக்கெல்லாம் தேவை அடிப்படை காரணம் வந்து உணர்வு நிலை, அந்த கான்சியஸ்னஸ், அதுதான் ரொம்ப முக்கியம். அதுக்கு வந்து மதர் வந்து நகைச்சுவையா என்ன சொல்றாங்கன்னா, மருந்து பொட்டலங்களை விட உணர்வு நிலை கட்டாயமாக உன்னதமானது அப்படின்னு வந்து சொல்லி நமக்கு புரிய வைக்க ட்ரை பண்றாங்க. நம்மளோட உடல் வந்து ஒரு சமாதானத்துல இருக்கணும், அப்பதான் அந்த குணம் அடையணும் அப்படிங்கிற உறுதியும் அது ஏற்கணும். இந்த சமாதானமும் அது குணம் அடையணும்ன்ற ஒரு உறுதியும் அது ஏற்கலைன்னா தலைகீழ நின்னாலும் நம்ம வந்து அந்த நோயை விட்டு வெளியில வர முடியாது. அவங்களுக்கு வந்து பல கொடிய நோய்கள்ல இருந்து ஒரு சில நிமிடங்கள்ல வெளியில வந்தவங்களையும் தெரியும், ஒண்ணுமே இல்லாத சின்ன வியாதியோட பாராட்டிட்டு அதுலயே வாழ்நாளை கழிச்சவங்களையும் அதற்கு தெரியும்னு சொல்றாங்க.
இன்னும் வந்து நம்ம எப்படியெல்லாம் நோய்களை இழுத்து விட்டுக்கிறோம்னா, நம்மளுடைய சுபாவங்கள், வெறுப்பு, அப்புறம் வந்து விரக்தி, அப்புறம் வந்து விரக்தியில நம்ம இப்படிலாம் கூட சொல்லுவோம்னா, பிராணனுடைய தலையீட்டுனால இவங்க எனக்கு இப்படி பண்ணிட்டாங்கல்ல, எனக்கு இது ஆக போகுது, நான் இனி என்ன பண்ண போறேன் பாருங்க, நான் நோயில தான் படுக்க போறேன், நான் படுக்கையில தான் படுக்க போறேன். இந்த மாதிரியான பிடிவாதக்காரர்கள் கூட நம்ம வந்து பார்த்திருக்கோம். சோ இந்த மாதிரியெல்லாம் நோயை வந்து சீராட்டி பாராட்டி நம்மளுடைய அந்த பிணைப்பு சங்கிலி கொண்டு நம்மளை கட்டி கட்டி வைத்து கொண்டிருக்கிறோம் அப்படிங்கிறது தான் நம்ம சுபாவமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சோ அடிப்படையில் இசைவின்மைதான் நோய்க்குண்டான காரணம். அந்த இசைவின்மைக்கு அடுத்தது இந்த நோயை இதுல இருந்து வெளியில வர்றதுக்கு மதர் வந்து தீர்வும் தராங்க. அதை எப்படி தராங்க அப்படின்னாக்க, முதல்ல வந்து நம்ம அமைதிப்படுத்திக்கணும்னு சொல்றாங்க. சாந்தம், அமைதி, இந்த உணர்வு நிலை போராட்டங்கள், கொந்தளிப்பு, புற சூழல்கள்ல வர அந்த வைப்ரேஷன்ஸோட அட்டாக்ஸ், இதுல எல்லாம் வந்து ஃபர்ஸ்ட் அமைதி. அதுக்கப்புறம் வந்து அந்த எந்த பகுதி பாதிப்படைஞ்சிருக்கோ அந்த பகுதியிலேயோ உள்ள முழுமையாகவோ அமைதியான தளர்வுடன் முழு நம்பிக்கையுடன் அந்த pressure ஆஃப் லைட் அண்ட் pressure ஆஃப் நாலேஜ், ஒளியின் அழுத்தத்தில், ஒளியின் ஞானத்தில், ஆன்மீக சக்தியில் இசைவின்மையை புதுப்பிக்க வேண்டும். அது ஏற்புத்திறனுடன் இருந்தால் எதிர்ப்பின்றி சில நொடிகளில் குணமடையலாம். எதிர்ப்புகளில் சற்று அதிக நேரம் எடுக்கும். அண்ட் இதுக்கெல்லாம் வந்து தடையா இருக்கிறது அகைன் அந்த ரிஜெக்ஷன் லிஸ்ட்ல வரத சொல்றாங்க. பெருமை, கோபம், வெறுப்பு, வன்மம், பகை, இதெல்லாம் நம்ம வந்து நமக்குள்ள வந்துட்டு போக விட்டோம்னா இதுவே நோய்க்கு கதவுகளை திறந்து வைக்கும். அப்போ நமக்கு புறத்துல வந்து சூழ்நிலைகள், கிருமிகள் காத்துக்கிட்டு இருக்கு சந்தர்ப்பத்துக்காக. அதனால நம்ம வந்து கவனமா இருக்கணும். பாதுகாப்பு கவசத்தை தாண்டி அந்த மதர் கொடுக்குற அந்த குக்கூன், அந்த லேயர், அந்த ஆர்மர், அந்த கவசத்தை தாண்டி இதெல்லாம் தான் நமக்கு வந்து நோயை நமக்குள்ள வசப்படுத்துறது அப்படின்னு சொல்றாங்க. இருந்தாலும் நம்ம மனிதர்கள் அப்ப இந்த மாதிரி சூழ்நிலையில உணர்வுகள், போராட்டங்கள் எல்லாருக்கும் இருக்கு. அப்ப நம்ம என்ன பண்ணலான்றதுக்கும் அவங்க வந்து ரெமடி தராங்க. அப்ப இந்த மாதிரி இருக்கும் போது நம்ம என்ன பண்ணணும்னா, ஆன்மீக சுத்தகரிப்பு செய்ய வேண்டும். இந்த மாதிரி பண்ணும்போது, அந்த சுத்தகரிப்பு பண்ணும்போது அதுல நோய் வந்து திரும்பி வரவே வராது அப்படின்னு சொல்றாங்க. சோ அதுக்கு வந்து ஒரு மலர், ஸ்பிரிச்சுவல் பியூரிபிகேஷன், அதுக்கு வந்து அக்னின்ற மலர் கூட இருக்கு. அத கடைசியா பார்க்கலாம். சோ இந்த மாதிரி இந்த ஆன்மீக சுத்தகரிப்பு, ஸ்பிரிச்சுவல் பியூரிபிகேஷன் நம்ம செய்யும் போது அது ஒரு ஆக்கப்பூர்வமான சக்தி. அதில் எதுவுமே நீடிக்க முடியாது. இந்த சக்தி வந்து நம்ம கிட்ட இருந்துச்சுன்னா நம்ம வந்து அதை அழைச்சா கூட தீய சக்திகள் கையங்களவுமா பிடிச்சு நம்மளால துரத்த முடியும். அது மறைஞ்சிடும், மீண்டும் வராது அப்படின்னு சொல்றாங்க. சோ இந்த நம்ம வந்து இந்த உடம்புல பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாவும் இருக்கணும். ஏன்னா அது வந்து பரிணாமத்துல இனிமேதான் மேல முன்னேற வேண்டிய ஒரு பகுதி. அப்படின்ற பட்சத்துல நம்ம அதுகிட்ட பொறுமையா இருக்கணும். சோ அந்த டு நாட் ஹரி அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு தேவையான நேரத்தை கொடுக்கணும். அதே மாதிரி வந்து இந்த மெட்டீரியல் லேயர்ஸ், அந்த பீயிங், நம்ம இருப்போட மெட்டீரியல் லேயர்ஸ்ல இருக்கிற பகுதிகள், அதாவது ஸ்கின்னு, டென்டல், டூத் இன்ஃபெக்ஷன், இதெல்லாம் வந்து ரொம்ப கஷ்டம், அது குணப்படுத்துறதே கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு பகவானே வந்து ஒரு 200 வருடங்கள் வந்து நர்மதா நதிக்கரையில ஒருத்தர் யோகி வாழ்ந்திருக்காரு. அவர் அவ்வளவு ஆரோக்கியத்தோட நல்ல கட்டுடலோட வாழ்ந்தாரு. ஆனா அவரோட பல் வலிய போக்குறதுக்கு 200 வருடங்கள் போராடினார் அப்படின்னு பகவானே அதுல குறிப்பிட்டிருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. மேற்கொண்டு இப்ப வந்து நம்ம வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கா ஒரு மதரோட பிரிஸ்கிரிப்ஷனை நம்ம வந்து பார்ப்போம். ஏன்னா இதுக்கு தீர்வு வந்து கொடுத்துட்டாங்க. இதுக்கு மேற்கொண்டு கேள்வி பதில்கள் தான் வருது. ஸோ அப்ப அந்த அமைதி, அந்த கான்ஃபிடன்ஸ், ஃபெய்த், அப்புறம் வந்து அந்த தவிர்க்க வேண்டிய விஷயங்கள், இசைவின்மையை போக்குற அந்த ஒரு சமநிலை, அப்புறம் வந்து சுமூகம், இதெல்லாம் தான் நமக்கு வந்து தேவைப்படுது. ஸோ இப்ப நம்ம வந்து மதரோட பிரிஸ்கிரிப்ஷனை நம்ம பார்க்கலாம். அது வந்து ஒரு முற்றிலும் கற்பனையான ஒரு விஷயம்தான். வெறும் மாத்திரை, மருந்துகள், டானிக்ஸ், இந்த மாதிரியே நம்ம பழக்கப்பட்டிருக்கோம்.
இது வந்து கொஞ்சம் புதுசா இருக்கும். ஜஸ்ட் அ மொமெண்ட். கொஞ்சம் வைடன் பண்ணுங்க. இதுதான் அந்த பிரிஸ்கிரிப்ஷன். இதோட லெட்டர் ஹெட் பாத்தீங்கன்னா இந்த லெட்டர் ஹெட் ஃபார்மேட்லயே கொடுத்துருக்கு. த மதர்ஸ் இன்டெகிரல் ஹெல்த் சூப்ரா மென்டல்ன்ற மாதிரி சூப்ரா ஸ்பெஷாலிட்டி. அதுல வந்து அந்த அதித்தி ஃப்ளவர் அதுவும் இருக்கு. அந்த டிவைன் கான்சியஸ்னஸ் கொஞ்சம் ப்ளோ பண்ணி தனித்தனியா லோட்டஸ் ஒயிட் அதித்தி ஃப்ளவர் கார்னர் மேல டிவைன் கான்சியஸ்னஸ் அதுதான் அந்த ஹெல்த் இன்டெகிரல் ஹெல்த் ஸ்பெஷாலிட்டியோட அந்த உணர்வு நிலைன்னு சொன்னாங்க இல்லையா, அதோடைய எம்ப்ளம் லோகோவா இருக்கு. மேற்கொண்டு அந்த பேஷண்டோட நேம் என்னன்னா நம்ம அனைவரும் அந்த ஸ்ரீ அன்னையின் குழந்தைகள் தான் இன்றைய தினத்தில். அது அப்புறம் டயக்னோசிஸ் என்னன்னா அண்டர்வெயிட் இன் கான்சியஸ்னஸ், நம்ம உணர்வு நிலையில் ஒரு என்ன சொல்றது குறைவு இருக்கிறது. அப்ப வந்து இன்ஜெக்ஷன், அதாவது பீஸ் அமைதியோட இன்ஜெக்ஷனை கொடுத்துக்கலாம் நம்மளே. கான்சியஸ்னஸ் இதெல்லாம் கேப்சூல்ஸ், உணர்வுடன் இருத்தல், அதுவும் ஈக்வானிமிட்டி. அந்த ஈக்வானிமிட்டியோட காம்போசிஷன் என்ன, அதாவது அந்த மருந்து பெயர் ஈக்வானிமிட்டி, அதோடைய உட்பொருள் அடக்கம் என்ன அப்படின்னு சொன்னாக்கா சாட்சி பாவமாக விட்னஸ் ஸ்பிரிட்டாக இருக்கிறது. அகேன் இது வந்து சிவகுமார் ஐயா வந்து சேர்மன் ஐயா வந்து நவம்பர் மாசம் போன 23 வந்து ஈக்வானிமிட்டி தலைப்புல பேசியிருக்காரு. அதுல இருந்து எடுத்த சுருக்கம் தான் இது. அசைகளற்று சாட்சி பாவமாக நம்ம ஒவ்வொரு விஷயத்தையும் பார்க்கும் பொழுது அதுவே தார் ஆஃப் காட் ஆகிறது, அந்த கடவுளின் கருணம் ஆகிறது, லிவிங் இன் பிரசன்ஸ் அந்த மாதிரியும். அப்புறம் ஹார்மனி, அந்த சுமூகம் இசைவு, அது வந்து எப்படின்னா அதோட உட்பொருள் அடக்கம் வந்து இணைந்திருத்தல். ஸ்ரீ அன்னையுடன் அந்த உணர்வு நிலையில் இணைந்திருத்தல் மட்டும்தான் அந்த சுமூகத்தை தர முடியும். இந்த மருந்துகளை எல்லாம் நம்ம 24 ஒரு டெய்லி தினந்தோறும் நம்ம அதை போட்டுக்கணும். அண்ட் இது கிளினிக்கோட பேர் வந்து கிரேஸ். அப்புறம் அந்த ஃபைனலி இட் இஸ் த ஃபெய்த் தட் கியூர்ஸ், கடைசியில நம்மளுடைய நம்பிக்கை தான் நம்மளை குணமடைக்கிறது செய்கிறது. ஸ்ரீ அரவிந்த் ஐ ஹாஸ்பிட்டல்ல கூட இந்த வரிகளை வந்து அந்த ரிசப்ஷன்ல பின்னாடி போட்டிருப்பாங்க. இது வந்து ஸ்பிரிச்சுவலிட்டி அந்த ஹீலிங் ஃப்ளவர், அந்த பர்பிள் கலர்ல இருக்கிறது. ஸ்ரீ அன்னையுடைய முத்திரை, 12 அம்சங்கள் கொண்ட முத்திரை, அவருடைய கையொப்பம் இந்த பிரிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. முற்றிலும் இது கற்பனையானதுதான். அண்ட் மேல பார்த்தோம்னா இதோடைய ஃபீஸ் என்ன, கன்சல்டேஷன் ஃபீஸ் என்ன அப்படின்னு பார்த்தாக்க நன்றி உணர்வு, அதுதான் வந்து கன்சல்டேஷன் ஃபீஸா இருக்கு. ஜஸ்ட் அ மொமெண்ட். அந்த கிராட்டிடியூட். ஸோ இதுதான் அதோடைய கன்சல்டேஷன் ஃபீஸா இருக்கு. ஸோ இந்த பிரிஸ்கிரிப்ஷனை நம்ம ஃபாலோ பண்ணோம்னாக்க நமக்கு வந்து ஆரோக்கியம், யோக முறையில் ஆரோக்கியம் நமக்கு கட்டாயமாக இந்த உடலும் பரிணாமத்தில் பங்களிக்கும். ஸ்ரீ அன்னைக்கு ஒரு பாதையில், ஒளி பாதையில் நாமும் பங்கேற்போன்ற கட்டாயமான உறுதிப்பாடை நாம் ஏற்க முடியும் அப்படிங்கிறதா மேல வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ மதர் கிட்ட வந்து கேள்விகள் வந்து கேட்கறாங்க. என்ன கேக்குறாங்கன்னா, அப்ப வந்து இதெல்லாம் தான் காரணம் சொல்றீங்களே, அப்ப சுத்தமான தண்ணி மட்டும்தான் குடிச்சா ஆரோக்கியமா இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்களேன்றப்போ, அப்போ மதர் வந்து என்ன சொல்றாங்கன்னா, அது வந்து ஆழ் மனதுல நம்ம பதிச்சு வச்சிருக்கிற உண்மை. அந்த ஆழ் மனதுல நம்ம என்ன பதிவு செய்கிறோமோ அதுதான் நம்மை வழி நடத்தும், அதுதான் நம்ம மீது ஆளுமை செலுத்தும். அந்த சப்கான்சியஸ் லேயர்ல நம்ம என்ன விதைகளை சூவுறோமோ அதுதான் நம்மை வழி நடத்தும். நம் வாழ்வின் பெரும் பங்கை அவை எடுக்கின்றன, நிர்ணயம் செய்கின்றன அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் வந்து நம்ம மனச வந்து பார்த்தோம்னா 10-9% பாதிக்கு பாதி மேல விஷயங்கள் பயத்தினால படிஞ்சிருக்கிற விஷயங்கள். சோ அந்த பயம் வந்து யோகத்துல வந்த உடனே எந்த விதத்திலையும், எந்த ஒரு லேயர்லயும், மன பிராண தூளத்தலங்கள்ல எந்த இடத்துலயுமே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. அகேன் இந்த இடத்துலயும் வந்து பயத்தை வந்து நம்ம அதுல இருந்து வெளியில வர்றதுக்கு காலிங் மதரோ துர்கை துதியோ படிச்சாக்க அந்த பயம் நம்மை விட்டு விலகி சென்று நமக்கு வலிமை அடையிற அந்த சக்தியை நம்ம தினந்தோறும் செய்தோம்னா நம்ம உணர முடியும்.
மேற்கொண்டு அந்த இன்னும் கேள்விகள் வந்து எப்படி கேக்குறாங்கன்னா, நோய் அப்படிங்கிறது யோகத்துல ஒரு சோதனையா, அது ஒரு டெஸ்டா அப்படின்னு கேக்குறாங்க. அப்போ வந்து மதர் வந்து சோதனையா கண்டிப்பா கிடையவே கிடையாது. எல்லாரும் வந்து எல்லாத்தையுமே ஒரு நல்லெண்ணத்தோட முழுமையானதாக எது நடந்தாலும் முன்னேற்றத்திற்கான முயற்சியாக அதை எடுத்துக்கிறாங்க. அவங்க வந்து அவங்களுக்கே சொல்லிப்பாங்க, இது ஒரு நல்ல அறிகுறி, நான் இந்த நோய் காரணத்தை கண்டுபிடிச்சு தேவையான வகையில நான் என்னை முன்னேற்றிக்க இதை பயன்படுத்திப்பேன் அப்படின்னு சொல்லும் போது அது வந்து ஒரு ஒரு ஸ்டெப்பிங் டூலா இருக்கு. இல்லைன்னா வந்து அப்படிலாம் கடவுள் வந்து நோயை கொடுத்து முன்னேற அந்த இதெல்லாம் அப்படிலாம் கிடையவே கிடையாது, அதெல்லாம் உண்மையே இல்லை அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் நுண்ணுயிர்கள் பத்தி வந்து நுண்ணுயிர்கள் தானே நோய்க்கு காரணம், யோகம் எப்படி வந்து அதுக்கு பதில் அளிக்குது அப்படின்றப்போ அதுக்கு பதில் என்ன சொல்றாங்கன்னா, இந்த மாதிரி வந்து பிராண சக்தியில சோர்வுனால அந்த வீழ்ச்சி வரலாம். ஆனா அந்த சோர்வு எங்கேருந்து வருது அப்படின்னாக்க, இறை சக்திகளுக்கு ஏற்புத்திறன் இல்லாமல் போகும்போது இசைவின்மையால் வருவது. அப்புறம் வந்து அந்த சோர்வு வந்து அந்த இறை சக்திக்கும் ஒளிக்கும் நம்ம வந்து ஏற்புடைமை இல்லாம இருக்கும்போது நமக்குள் சோர்வு ஊடுருவுகிறது. மருத்துவத்துல வந்து இததான் வந்து ஃபேவரபிள் கிரவுண்ட், ஆப்பர்ச்சுனிஸ்டிக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏதோ ஒண்ணு அத ஆளுமை செய்து, அது என்ன அப்படின்னாக்க சந்தேகம், இருள், நம்பிக்கையின்மை, தங்கள் மீதான ஒரு சுயநல முனைப்பு, ஒளி மற்றும் இறை சக்தியிலிருந்து விலகி இருப்பது இதற்கு ஆதாயமாகிறது. இதுதான் நோய்வாய்ப்படுவதற்கான காரணம். நுண்ணுயிர்கள் கிடையவே கிடையாது, நம்ம வேணா ஒன்னொன்னுத்துக்கு ஒரு ஒரு பேர் வச்சுக்கலாம் அப்படின்றாங்க. சோ கிருமி நாசினிகள், அதாவது டிஸ்இன்ஃபெக்டன்ஸ், இதெல்லாம் உபயோகப்படுத்துறதுனால ஒரு மனுஷன் ஆரோக்கியத்துல மேன்மை அடைறான்னு சொல்றாங்களே அப்படின்னு சொல்றாங்க. நான் அதுக்கு மதர் என்ன சொல்றாங்கன்னா, நான் சராசரி மனுஷனை பத்தி பேசல. அப்கோர்ஸ் சராசரி மனுஷனுக்கு அது தேவைதான். நான் வந்து சாதகர்களை பத்தி தான் பேசுறேன். கிருமி நாசினிகள் உபயோகப்படுத்தும் போது எதிர்ப்பு சக்தி ஏன் குறைய கூட செய்யலாம். மருத்துவமனையில பார்த்தா ஹை சானிட்டரி மெஷர்ஸ் எடுத்துக்கும் போது அவங்களுக்கே வந்து அந்த ஹோஸ்ட் இம்யூன் கம்மியாகி அவங்களே நோய்வாய்ப்படுறதுக்கு எக்ஸ்போஷர் இருக்கும். அவங்க அதுக்கு இடம் வகிக்க கூடும். ஓவர் யூசேஜ் ஆஃப் டிஸ்இன்ஃபெக்டன்ஸ். அப்ப நல்ல கிருமிகளும் அங்க வந்து கெட்டு போயிடுது. அவங்களுக்குள்ள எதிர்ப்பு சக்தி கொடுக்குற நல்ல கிருமிகளும் அதுல பணையாகும் போது கண்டிப்பா அவங்களுக்கு நோய்வாய்ப்படதான் செய்யும் அப்படின்னு சொல்றாங்க. இப்படி பார்த்தோம்னா துப்புரவு தொழிலாளர்கள் எத்தனை பேருக்கு வந்து அவங்க ஒன்றும் சிக்காகிறதே இல்லை. அவங்க எவ்வளவு இம்யூனா இருப்பாங்க. எத்தனை கோவிட் சீசன் வரும்போதும் அந்த துப்புரவு பணியாளர்களுக்கு பெரும்பாலும் வீட்டுக்குள்ள இருக்கிறவங்களுக்கு தான் வந்ததே தவிர அவங்களுக்கு வரவே இல்லை. சோ அப்படின்ற மாதிரி எல்லாம் அதை வந்து புரிய வைக்க ட்ரை பண்றாங்க. மேலும் வந்து இந்த ஒரு எக்ஸாம்பிளும் சொல்றாங்க. ஒரு ஏரியால வந்து ஒரு காலரா வந்து வந்துச்சு, எண்டமிக்கா வந்துச்சு. அப்ப வந்து அங்க இருக்கிற சீஃப் மெடிக்கல் ஆஃபீஸர் வந்து ரொம்ப எனர்ஜெட்டிக்கான பர்சன். அவர் வந்து இது எல்லாமே மதர் தான் சொல்றாங்க. அந்த பர்சன், அந்த டாக்டர் வந்து என்ன, சீஃப் மெடிக்கல் ஆஃபீஸர், அந்த டாக்டர் வந்து ஒரு முடிவு எடுத்தாரு, இந்த ஏரியால காலராவை நம்ம கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் தடுப்பூசி போடுறதுக்கு ஆயத்தமானாரு. போடும்போது அவர் ஒரு அறிக்கை போன்று ஒரு நம்பிக்கை உறுதிப்பாடோடு, இப்ப நீங்க இந்த வேக்சினேஷன் போட்டுட்டீங்க, சோ நீங்க வந்து மரண தருவாயில இருந்து தப்பிச்சிட்டீங்க, இல்லைன்னா அவ்வளவுதான், நீங்க கண்டிப்பா மாய்ந்துதான் போயிருப்பீங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சோ இது வந்து அந்த உறுதிப்பாடும் அந்த நம்பிக்கையும் தான் அந்த நோயிலேருந்து வந்து அவங்கள வந்து வெளியில கொண்டு வருதே தவிர வெறும் அந்த வேக்சினேஷன்ஸ் அதெல்லாம் வந்து பெரும் விஷயங்கள் இல்லைங்கிற மாதிரி மதர் சொல்றாங்க. அது எப்படி, அதுக்கும் ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறாங்க. அது எல்லாமே வந்து மேல் உலகங்களிலிருந்து வந்து வரும் ஒரு அதிர்வுகள் அப்படின்னு சொல்றாங்க. இட் இஸ் ஃபெய்த், அந்த நம்பிக்கை தான் நமக்கு வந்து குணப்படுத்துது. அந்த மேலும் வந்து என்ன சொல்றது, அந்த மேல் உலகங்களிலிருந்து பரவும் ஒரு திடச்சித்தம், அதுதான் இந்த வேக்சினேஷன் மாதிரி எல்லாம் நமக்கு வந்து கிடைக்கிறது. நம்ம உடலும் வந்து அதை ஏத்துக்குது அப்படின்றத வந்து ரொம்ப மதர் வந்து அப்ரிஷியேட் பண்றாங்க.
இப்போ இதெல்லாம் பார்த்துட்டு மதர் என்ன சொல்றாங்கன்னா, அறிவியல் வந்து நல்லாவே வளர்ந்திருக்கு. நம்ம உடல் வந்து இந்த மேல் அதிர்வுகள், இந்த வேக்சினேஷன்ற பேர்ல வர அந்த உயர் உலகங்களிலிருந்து வரும் திடச்சித்தத்தை ஏற்கும் பொழுது இந்த உடல் வந்து ரொம்ப நல்லா தயாராயிடுது. இப்ப வந்து அது வந்து அடுத்த ஸ்டெப்பை நோக்கி பயணத்தில் இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி அதை நமக்கு புரிய வைக்கிறாங்க. அந்த மேலும் மேலும் உயர் சக்திக்கு ஏற்புடையதாகிறது. அந்த ரிசப்டிவிட்டி அந்த பாடிக்கும் கிடைச்சிருக்கு அப்படின்றத 15 மார்ச் 1951 அதை குறிப்பிட்டிருக்கிறாங்க. அப்புறம் மத சடங்குகள் அதெல்லாமே வந்து சுத்தத்தின் அடிப்படையில தான் இருக்கு. ஸோ அதெல்லாம் அது அப்படி இருக்கும்போது ஓகே. பட் அதை வந்து கடவுள் இப்படி பண்ணலன்னா வந்து கடவுளுக்கு பயந்து செய்யறதோ இல்ல அது வந்து கடவுள் கோபம் வரும் அப்படிங்கறதெல்லாம் வந்து மூட நம்பிக்கையின் அடிப்படை அப்படின்னு சொல்றாங்க. மேற்கொண்டு நம்ம வந்து அரங்கசாமி ஐயா வந்து ஒரு இணையதளத்துல இந்த நோய் பத்தி ரீசெண்டா ஒரு 3-4 நாளுக்கு முன்னாடி ஒரு இது வந்திருக்கு. அத வந்து படிக்கிறேன். வலியை அடக்குவதற்கு முதலாக செய்ய வேண்டியது, முக்கியமாக செய்ய வேண்டியது தொடர்பை அறுத்துவிட வேண்டியதுதான். வலி இருக்கிறது, அதனாலேயே நாம் அதை உணர்கிறோம். ஒரே ஒரு நிமிஷம். ஸோ அந்த வலி வருதுன்றப்ப நம்ம உணர்றோம். ஒரு எக்ஸாம்பிளுக்கு நம்ம விரல்ல வந்து ஒரு வெட்டுக்காயம் பட்டிருக்கு அப்படின்னா அங்க நரம்பு பாதிக்கப்படுது. இதை வந்து ஒரு பெயின் பாத்வே மாதிரியே மதர் எக்ஸ்பிளைன் பண்றாங்க. அந்த நரம்பு வந்து மூளைக்கு சென்று இங்க ஏதோ தவறாக இருக்கு, அத வந்து அறிவுக்கு அடுத்துதான் வலி வருது அப்படின்னு நம்மளோட கவனத்தை இருக்குது. ஏதோ சரியில்லை அப்படின்னு சொல்லுது. உடனே மனம் விழித்துக் கொள்கிறது, கவலைப்படுகிறது. என்ன ஆயிற்று, ஐயோ வலிக்கிறதே என்று என்ன தோன்றுகிறது. அடுத்து அந்த விரலை கவனிக்கிறது, வேண்டுவன செய்கிறது. வேணும்னா ஒரு காயப்பட்டிருந்தா அதுக்கு ஒரு கட்டு போட்டு அதை கவனிச்சுக்குது. ஆனால் வலியை நீக்க இனி செய்ய வேண்டியது என்ன? வலுவான எண்ணத்தினால் தொடர்பை அறுக்க வேண்டும். இனி அப்ப நம்ம என்ன சொல்லணும் அதுகிட்ட? இனி சும்மா இரு, என்னை எச்சரித்து விட்டாய், நீ செய்ய வேண்டியது இனி எதுவும் இல்லை, உன்னை இதோ நிறுத்தி விட்டேன் என்று அந்த நரம்பிடம் நாம் பேச வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. இதை நீ சரியாக செய்தால் அல்லல் படாமல் இருக்கலாம், வலியை முற்றிலும் நிறுத்திவிடலாம். த மதர், ஆல் இண்டியா மேகசின், மார்ச் 2015 பக்கம் 30-31 வந்திருக்கிறதா அந்த பதிவு இருந்தது. ஸோ அரங்கசாமி ஐயாவுக்கு இந்த நன்றி. அப்புறம் நவம்பர் 7, இப்போ போன நவம்பர் 7 வந்து பாடி இஸ் த கிரைசாலிஸ் ஆஃப் த சோல் அப்படிங்கிற அந்த மெசேஜ் மேற்கொண்டு அது தமிழ்ல கூட அவங்க ஆனந்த்துரை அம்மா வந்து யூடியூப்ல கூட பதிவிட்டிருக்காங்க. அதுல வந்து ஓம் எல்லாம் வல்ல பேரிருவனே, இந்த இதயத்தை தங்கள் உடைமையாக்கிக் கொள்ளுங்கள், இந்த ஜடத்தை தங்கள் உடைமையாக்கிக் கொள்ளுங்கள், இந்த அணுக்களை தங்கள் உடைமையாக்கிக் கொள்ளுங்கள், ஆழ் மனதை உணர்வின்மையை உடைமையாக்கிக் கொள்ளுங்கள், திடச்சித்தத்தை வெளிப்படச் செய்யுங்கள், தூய்மையை வெளிப்படச் செய்யுங்கள், அப்புறம் பேரமைதியை சாந்தியை வெளிப்படச் செய்யுங்கள் அப்படின்ற அந்த பிரேயர்ல வந்து நிறைய இந்த மாதிரி செல்களுக்கு உண்டான அணுக்களுக்கு உண்டான பிரார்த்தனையில வருது. எல்லாம் வல்ல பேரிறைவனே தங்களது சமநிலையை வெளிப்படுத்துங்கள், எல்லாம் வல்ல பேரிறைவனே தங்களது ஆழ்நிலையை வெளிப்படுத்துங்கள், தங்களது சுமுகத்தை வெளிப்படச் செய்யுங்கள், கருணையை வெளிப்படச் செய்யுங்கள். ஓம் எல்லாம் வல்ல பேரிறைவனே தங்கள் பேரழகை வெளிப்படச் செய்யுங்கள், எல்லாம் வல்ல பேரிறைவனுக்கு மகிமை உண்டாகட்டும் அப்படின்னு அந்த பிரார்த்தனை முடியுது. அப்புறம் அந்த 2023 நவம்பர் 11 நம்ம சேர்மன் ஐயா சிவகுமார் சார் வந்து அந்த ஈக்குவாலிட்டி அதுல பேசியிருக்கிறதுல வந்து ஸ்ரீ அரவிந்தருக்கு இந்த வைட்டல், அந்த லோவர் வைட்டல், அந்த பிராணன் கீழ் பிராணனுக்கு இடமே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து அந்த பிரார்த்தனையை நான் பகிர்ந்துக்கிறேன், லிங்க் எல்லாம் பகிர்ந்துக்கிறேங்க. அப்புறம் வந்து அந்த ஒன்னஸ், ஒருமையில தான் வந்து சமநிலை வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து டிசையர் இல்லாம ஆசைகளற்று சாட்சி பாவத்தில் நம்ம அணுகும் போது அந்த பிராணனை நம்மளால நல்ல ஆளுமை எடுத்துக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் வந்து அந்த இன்ஜெக்ட் பீஸ், அந்த
பிசிக்கல் லெவல்ல நம்ம வந்து இன்ஜெக்ஷன் ஒரு ஐஎஃப்டின்னு ஒரு லைட்டை வைக்கிறாங்க, அது அது என்ன பரவுதுன்னு நமக்கு தெரியாது. ஆனா அதை நம்ம நம்புறோம், நம்ம மனம் வந்து அதை நம்புகிறது. அப்ப இந்த மாதிரி எல்லாம் கற்பனைகள்லாம் ஒளி பொருந்திய பாதையில கூட வந்து அந்த அந்த ட்ரீம் அதுக்கு வந்து நிறைய பவர் இருக்கு. அது நல்லா இருக்க மாதிரி நம்ம கற்பனை செய்யணும். உடல் நலம் அற்று இருக்கும்போது நம்ம சுகமாயிட்டோன்ற மாதிரி அந்த கற்பனை செய்வதன் மூலமாகவே நாம் வந்து ஆரோக்கியம் அடைகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த பீஸை வந்து இன்ஜெக்ட் பண்ற மாதிரி நம்ம நினைச்சுக்கலாம், அதுக்கு கற்பனை செய்துக்கலாம். அதுக்கப்புறம் வந்து இது வந்து கரெக்டா 11/11/2023 அப்போ வந்து அண்ட் கரெக்டா ஒரு 11th பெட்டல் வந்து மதரோட சிம்பல்ல ஈக்வாலிட்டி. ஸோ எல்லாமே 11ன்ற மாதிரி அந்த அதுவுமே சமநிலை பொருந்தி இருந்ததை நம்ம வந்து பார்க்க முடிஞ்சுது அந்த சமயத்துல. அப்புறம் வந்து பகவான் வந்து சமதையதான் களமா வச்சு புரட்சி செய்தார். அந்த ஒரு சைலன்ஸ் ஈக்வானிமிட்டில தான் டைனமிசம் அவரோட வெளியில வந்திருக்கு. அப்படிங்கிறதே அதுல ஒரு ஒரு பெரிய ஆற்றல், அது ஒரு வசீகரம் அதுல நமக்கு தெரியுது. சோ அந்த சமநிலைங்கிறது அவ்வளோ ஒரு விஷயமா வந்து நம்மளுடைய யோகத்துல சொல்லியிருக்கு. சமதையே சீரான நோக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ஏன் சமநிலையோடு இருக்கணும்னா, சில பீயிங்ஸ், அதாவது சில இருப்புகள்லாம் வந்து நம்மளோட கண்ணீரையும் வலிகளையும் கழிக்கின்றன. அதுகள் வந்து அதுங்க வந்து அதுல சந்தோஷம் அடைஞ்சிடுது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஆல்மோஸ்ட் எல்லாமே கவர் பண்ணியாச்சு அண்ட் டைமும் கரெக்டா முடிய போகுது. சில மலர்கள் மட்டும் நான் வந்து உங்களுக்கு காமிச்சிடுறேன். ஸோ பெயின் இது வந்து நம்மளுடைய ஆன்மாவை சுத்திகரம் செய்கிறது. நம்பிக்கை தான் அதோடைய இறக்கைகள் அப்படின்னு சொல்லிட்டு மதனோட சிம்பல். இது வந்து பூவரசம் பூ. அது வந்து நம்ம வந்து நம்ம அந்த உடல்நல குன்றி இருக்கோன்றதுல நம்ம மனசை செலுத்தாம அதை இறைவன் கிட்ட கொடுத்து நம்ம செயல்படணும். ஸோ ஃபெய்த் அலோன் கியூர்ஸ். அதுக்கப்புறம் வந்து ஃபெய்த் அப்படிங்கிற மலர் வந்து நம்பிக்கை, அது நம்ம வந்து மதர் கிட்ட வைக்கணும். ஒரு மருத்துவத்துல வைக்கிற மாதிரி மதர்கிட்ட வைக்கிறோம். இது பீஸ் இன் தி செல்ஃப். வெள்ளை விருட்சிப்பூ. ஓ சாரி, நான் ஷேர் பண்ணாமலே காட்டுறேன், மன்னிச்சுக்கோங்க. நீங்கள் ஒரு செகண்ட்ல வருது அது. அதுக்குள்ள நான் அந்த செல்ஸ் பிரார்த்தனைகளோட அந்த செல்ஸ் விட்டு போன லைன்ஸ் கொஞ்சம் படிச்சிடுறேன். எல்லாம் வல்ல பேரிறைவனே, இந்த இதயத்தை தங்கள் உடைமையாக்கிக் கொள்ளுங்கள். ஓ எல்லாம் வல்ல பேரிறைவனே, இந்த ஜடத்தை தங்கள் உடைமையாக்கிக் கொள்ளுங்கள். ஓ எல்லாம் வல்ல பேரிறைவனே, இந்த அணுக்களை தங்கள் உடைமையாக்கிக் கொள்ளுங்கள். ஓ எல்லாம் வல்ல பேரிறைவனே, இந்த ஆழ் மனதை, நம்ம இப்ப கூட சப்கான்சியஸ்ல என்ன பதிஞ்சிருக்கோ அதுதான் அப்படின்னு பார்த்தோம். சோ இந்த ஆழ் மனதை தங்கள் உடைமையாக்கிக் கொள்ளுங்கள். ஓ எல்லாம் வல்ல பேரிறைவனே, இந்த உணர்வின்மையை, இந்த கான்சியஸ்னஸ் இல்லாததுனாலதான் நம்மளுடைய பிளேன்ஸ்ல வந்து சமநிலை அற்று போகிறதுன்னு பார்த்தோம். சோ இந்த உணர்வின்மையை தங்கள் உடைமையாக்கிக் கொள்ளுங்கள். ஓம் நமோ பகவதே. ஓம் எல்லாம் வல்ல பேரிறைவனே, அன்பும் கருணையும் மிக்கவரே. ஓம் எல்லாம் வல்ல பேரிறைவனே, அன்பும் ஆனந்தமும் பொருந்தியவரே. ஓம் எல்லாம் வல்ல பேரிறைவனே, தங்களுடைய திடச்சித்தத்தை வெளிப்படுத்த செய்யுங்கள். ஓம் எல்லாம் வல்ல பேரிறைவனே, தங்களது பேருண்மையை வெளிப்படச் செய்யுங்கள். ஓம் எல்லாம் வல்ல பேரிறைவனே, தங்களது தூய்மையை வெளிப்படச் செய்யுங்கள் அப்படின்னு அந்த பிரார்த்தனை வருது. ஒரு செகண்ட். ஓம் எல்லாம் வல்ல பேரிறைவனே, தங்களது பூரணத்துவத்தை வெளிப்படச் செய்யுங்கள். ஓம் எல்லாம் வல்ல பேரிறைவனே, தங்களது ஏகத்தன்மையை வெளிப்படுத்த செய்யுங்கள். ஓகே, அந்த ஃப்ளவர்ஸோட நேம்ஸ் மட்டும் நான் வந்து ஓரளவுக்கு சொல்லிடுறேன். வெள்ளை விருட்சிப்பூ,
ஸோ இதோட வந்து கடைசியா வந்து சாவித்திரி வரிகள் அந்த உடல்நல பாதுகாப்புக்காக a divine force shall flow through tissue and cell and take the charge of breath and speech and act. All the thoughts shall be a glow of suns and every feeling a celestial thrill. Often a lustre ringer dawn shall come, lighting the chambers of the slumbering mind. A sudden bliss shall run through every limb and nature with a mightier presence fill. ஸோ இத்துடன் இந்த வாய்ப்பளித்த ஸ்ரீ அன்னை பகவானுக்கு நன்றி. இந்த வாய்ப்பளித்த சேர்மன் அவர்களுக்கும் இத்தனை நேரமும் நீங்கள் பொறுமையா எல்லாத்தையும் கேட்டதுக்கும் ரொம்ப நன்றி. தவறுகள் இருந்தால் திருத்தவும். தேங்க்யூ ஆல். மீண்டும் வந்து இந்த புக்ல இன்னும் கொஞ்சம் இருக்கு. ஃபியர், டிப்ரெஷன், ஸ்லீப்லெஸ்னஸ் இதை பத்திலாம் இருக்கு. அது இன்னொரு சந்தர்ப்பத்துல நம்ம பார்க்கலாம். நன்றி.